நில்லு, வந்து உட்காரு. என்கிட்ட பேசணும்னு தானே வந்த? ம். அப்ப வந்து உட்காரு. ராகவனையும் கனியும் கவனிச்சியா? இத்தனை நாள் வாழ்க்கையில் எந்த பிடிப்புமே இல்லாமல் இருந்தான். கனி அவனை நெருங்க நெருங்க அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கான். எப்பேற்பட்ட கெட்டவனும் வாழ்க்கையில 2 இடத்துல மாறுவாங்க. ஒண்ணு, ஒரு பொண்ணு தன்னோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம். 2, ஒரு பொண்ணுக்கு தகப்பன் ஆனதுக்கு அப்புறம். அதுல ராகவன் மாமா 2வது ரகம். கொஞ்சம் முன்னாடியே கனி கூட அவரு பழக ஆரம்பிச்சிருந்தாருன்னா கனி அவங்க அப்பாவோட நிறைய நல்ல மூமெண்ட்ஸ் அனுபவிச்சிருப்பா. இப்போ மட்டும் என்ன, 24 மணி நேரமும் கனி கூடவே தான் இருக்கான். அவன் 7 வருஷமா கனி கூட வாழாத வாழ்க்கைய இப்ப வாழ்ந்துடணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்கான். கனியும் ஒன்றும் லேசுப்பட்டவ இல்லடி. என்னதான் நீ வளர்த்தாலும் என் மேல அன்பா இருந்தாலும் அப்பாக்குன்னு ஒரு பெரிய இடத்த ஒதுக்கி வச்சிருக்கா. அப்படியே ஒண்டிக்கிட்டா. அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப்புங்கிறதெல்லாம் ரொம்ப பெருசு. இதோ என்னைய எடுத்துக்கோ. எங்க அப்பாவை எனக்கு ஒரு 5 வயசு வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு. நம்ம பிருந்தா பிறந்த கொஞ்ச நாளே அவரு இறந்துட்டாரு. ஆனா எங்க அப்பா கூட நாங்க இருந்த எல்லா ஞாபகங்களும் என் மனசுக்குள்ள அப்படியே இருக்கு. பொண்ணுங்களோட கோல்டன் பீரியட்னா அது அவங்க அப்பா கூட வாழ்றதுதான். அப்பா தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோல. நம்மளும் சேர்ந்திருந்தா ஒரு அப்பா அம்மாவா ஒரு குழந்தைக்கு இந்த மெமரிஸ் எல்லாம் கொடுத்துருக்கலாம். அது அது நம்ம கல்யாணம் ஆன வேகத்துக்கு குழந்தை பிறந்திருந்தா அத சொன்னேன். எனக்கு தலை வலிக்குது. டீ கிடைக்குமா? ஆ. தேங்க்யூ. என்னதான் இவங்க சண்டை போட்டுக்கிட்டாலும் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த லவ் இன்னும் சாகவே இல்லை. நம்ம எவ்வளவு பிளான் பண்ணாலும் திரும்ப ஏதாவது ஒரு வகையில சேர்ந்துடுறாங்களே. இனி புதுசாதான் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்.